மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தன்னை நாடி வருபவர்களை நல்லா உபசரித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுல இவங்களை விட்டால் வேறு ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அதே மாதிரி தெய்வ அருளும் திடமான சிந்தனையும் கொண்டவங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் இவங்க அதிர்ஷ்டத்தை எப்பவுமே நம்பவே மாட்டாங்க. கடவுளை மட்டும் நம்பக்கூடியவங்க, உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவங்க, அதே மாதிரி ஆத்ம பலமும் கொண்டவங்க, துணிவும் கொண்டவங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை தன்னடக்கத்தை கொண்ட மேசராசிங்க. மேசராசிக்கு என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்க. இப்போது இந்த ஜோதிட பதிவை நீங்கள் பார்க்குறது எந்த மாதிரியான ஒரு அமைப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய கர்ம வினைகள் மற்றும் விதியால் ஏற்படக்கூடிய துன்பங்களை உங்களை பெருசாக எந்த பாதிப்பு அடையாமல் விலக்கி போவதற்கான வழிகாட்டுதல் தாங்க. பொதுவாகவே என்னோட நோக்கம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களினுடைய துன்பங்கள் நீங்கணும், அவங்களுக்கு தெய்வீக அனுகூலம் எப்பவுமே துணை வரணும். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம்ங்க. ஒரு ஜோதிடர் அப்படின்னா தன்னை நாடி வந்தவங்களுடைய துன்பங்களை விளக்க வழிகாட்டணும். அப்போ தான் தெய்வங்கள் எங்களுக்கு துணை வருவாங்க. ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய வாக்கும் பலிக்குங்க. ஒரு சிலர் பணத்தை மட்டும் நோக்கமாக வச்சுக்கிட்டு பெருசாக எந்த ஒரு வழிகாட்டுதலையும் செய்யாமையே சில பேரோட மனசில் ஜோதிடம் அப்படின்னாவே தவறானது, அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க காசுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பான ஒரு நோக்கத்தை வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, உண்மையான ஜோதிடர்களும் இருக்க தாங்க செய்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது எங்களோட வழிகாட்டுதலே எப்படி தெரியுமா? எங்களோட குருக்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க, உங்களுக்கான வருமானத்துக்கு அந்த தெய்வம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? வாழ்வாதாரத்துக்கு இந்த ஜோதிட கலையை நீங்கள் வளர்வதற்குமான எண்ணெய் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடவுளை நம்பி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் நிறைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தாங்க போடப்படுது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்யும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் தாங்க வரும். நீங்கள் அதனால் எதை நினச்சும் பயப்பட்டுட்டு இந்த பதிவை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. கஷ்டமாக ஒரு மாதிரி நிறைய தடை தாமதத்தோடு அழுதுகிட்டு வந்தவங்க ஜாஸ்தி. நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, அடுத்த வருஷமாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுப காரியங்களுக்காக ஜாதகம் பார்க்கணும், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறது தாங்க எங்களோட ஆசை. அதனால் மனுஷங்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்க தாங்க செய்யும். ஆனால் பெரும்பாலும் வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட ஆசை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும். எங்ககிட்ட ஜாதகம் வருது அப்படின்னாவே சுபகாரியத்துக்கு பொருத்தம் பார்த்து கொடுங்க, வீடு பார்த்து கொடுங்க, வீடு வாங்குகிறோம், திருமணம் வருது, இப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை தாங்க. எங்களுக்குள்ளேயே தோணுங்க, குரு அப்படின்னா எப்படி ஒரு கஷ்டமான ஜாதகம் உங்கள் கையில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம். ஏன்னா அவங்கவுங்களோட அழுகைக்கு நாங்கள் சிரிப்புக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி அனுப்பிச்சிருவோங்க. அதனால தாங்க 9, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த குரு பகவானுங்க. இதனால் வக்ரகாலத்தில் வளர்ச்சி இருக்குங்க. நினச்சது நிறைவேற போகுது, நினச்ச காரியங்கள் எல்லாமே நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் மேஷத்திற்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்காருங்க. அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு அதிபதி அவர் தான், விருச்சிகத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ இவங்க 2 வீடு இல்லையா? ஏன்னா அந்த வீடு இருந்தாலும் இந்த வீட்டுடைய வளர்ச்சியுமே அவருக்கு ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? இதோட சூரியன் செவ்வாயோட இணைகிறாருங்க. இது எப்படின்னா சுக்கிர மங்கள யோகத்தை உருவாகுது. இதனால் கல்யாண கனவுகள் மேச ராசிக்காரர்களுக்கு நிறைவேறுங்க. திருமணம் ஆகாத மேசராசி ஆண்கள் இல்லை பெண்கள் திருமணமாகி மறுமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்
அவங்க தவறிட்டாங்க, இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்படி சொல்கிறவங்க கூட உங்களுடைய கனவுகள் நினைவாகுங்க. மனசுக்கு பிடிச்சமான வாழ்க்கை துணை அமையிறது சாத்தியங்க. அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. ஆடை அபகரண சேர்க்கை இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு நல்ல தகவல் கிடைக்குங்க. அரசு வழியில் வேலைக்காக விண்ணப்பித்தவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு படிச்சுட்ருக்கீங்க, எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ வெற்றி இருக்குங்க. நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடச்சி பெரிய வேலை கிடைக்க போகுது. வேலை கிடச்சி மகிழ்ச்சி அதிகமாகுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசிக்கு போயிருக்காரு. இங்கே ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமாக விளங்கக்கூடிய செவ்வாய் இப்போ 9ஆம் இடத்துக்கு வரும்போது பாக்கியஸ்தானம் பலம் பெறுதுங்க. இதனால் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும், நினச்சது நடக்கும். இது வரைக்கும் சேமித்த பணத்தை இப்போ அசையாத சொத்துக்களாக மாற்ற முயற்சிப்பீங்க. பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுது. மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க. அதே மாதிரி புதன் விருச்சிக ராசிக்கு புதன் வர்றாருங்க. உங்கள் ராசிக்கு 3, 6 இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரங்க. கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி அப்படின்னா, ஒரு கெட்டவன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12ங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசுபஸ்தானங்களில் நாங்கள் சொல்லுவோங்க. ஸோ இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, அஷ்டமஸ்தானம் அதான் 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு அவ்வளவு நல்லது பண்ண மாட்டார். கெட்டவன் கெட்டில் போகிறாரு. இப்போது உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வர்றான். இன்னொரு கெட்டவன் கூட சண்டை போட்டு செத்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எடுக்க ஆளாக இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்கள்ல, இதுதாங்க. ஸோ படிப்படியாக தடைப்பட்ட ராஜகாரியங்கள் இல்லாமல் தன்னால் நடக்குங்க. உங்களுடைய அடிப்படை வசதிகள் பெருகும், ஆனந்த வாழ்க்கை மலரும். முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? மகிழ்ச்சி அப்படிங்கிறது தற்காலிகமானது, ஆனந்தமானதுங்க நிரந்தரமானது. அதாவது கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுனாலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்காதீங்க, ஆனந்தத்தை கொடுங்கன்னு வேண்டுங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் வரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு விடிவு காலம் உண்டுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு நினச்சது நடக்குங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு கடன் அப்படிங்கிற 3 எழுத்து கல்யாண கனவுகள் நனவாகுது. இதில் தொழில் வியாபாரத்தில் இருந்து நெருக்கடியான சூழலை சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. ஆனால் பணிகளில் மட்டும் அலட்சியம் காட்டாதீங்க. குடும்பத்தில் சுமூகமான நிலை உருவாகுது. கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுதுங்க. பிள்ளைகளை அவங்களுடைய போக்கில் விட்டு பிடிங்க. பெண்களுக்கு மற்றவங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மறையுது. சொல்லப்போனால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னே சொல்லலாம். எதிரிகள் எல்லாமே பறிஞ்சு போவாங்க. யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணால் கூட அது உங்களுக்கு நன்மையாக மாறும். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் மேச ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவைங்க. அரசாங்க காரியத்தில் இருந்த தடைகள் விலகுது. கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்த அந்த பய உணர்வு மறையுதுங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு சாதாரணமாக முடிய போகுது. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு இல்லையா, அது எல்லாமே சரியாயிடும். இப்போ அங்கே 2 பேருக்குள்ளே இப்போ அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி சண்டை போட்டிருக்கீங்க. மற்றவங்க யோசிச்சிருப்பான், என்ன இவங்க திடீர்னு பார்த்தா ஒத்துமையாயிருவாங்க, அவங்களே அடிச்சுக்குவாங்க, அப்படி மாதிரி இதுக்கு வேறு வேலையே இல்லைப்பா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. இந்த ஒன்றா பிறந்தவங்க கட்டையில் போய் பஞ்சாயத்து பண்ணவே கூடாதுன்னு கூட யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு
ஒத்துமையாக இருப்பீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உறவுக்காரர்களையும் நண்பர்கள்கிட்டையும் ஆதாயம் கிடைக்கும். அவங்கக்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். வண்டி வாகனத்தை இயக்கும்போது மட்டும் எச்சரிக்கை அவசியங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதிகாரிகளோட பாராட்டுகளை பெறுவீங்க. சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசி மற்றவங்க கிட்ட இன்முகத்தோடு பேசி பழகக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் நட்பு பாராட்டுவாங்க. இந்த நிமிஷம் ஒருத்தங்கிட்ட பழகினா கூட அவங்கக்கிட்ட பல வருஷம் பழக்க வழக்கம் இருந்தால் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. சொல்லப்போனால் இந்த மேசராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஏன் இவங்க ஒரு விஷயத்துக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லோருமே இவங்களை சுற்றி தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் எல்லா விஷயத்துலேயும் இவங்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சரியான இடத்துல செஞ்சு முடித்து பேர் பெறக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. இதனாலேயே நிறைய பேர் இவங்கக்கிட்ட நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க அப்படின்னா மேலிடத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பை இவங்க கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. ஒரு குடும்பத்தில் மேசராசி இருக்காங்க அப்படின்னா யாரை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க, இவங்க தலைமை தாங்கி முடிச்சிருவாங்க. யாருக்குமே வேலை வைக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடியவங்க. சொல்லப்போனால் இவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க. தனியார் துறையோ அரசாங்க துறையோ எல்லா பொறுப்புகளையும் இவங்க தலையில் போட்டுட்டு வைப்பாங்க. ஆனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைச்சாலும் சரியான அங்கீகாரம் கிடையாது. அதைத்தான் நான் இல்லைன்னு கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேங்க. இருந்தாலுமே மேசராசி அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்கும். இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் உதவி செய்ய ரெடியாக இருக்க மாட்டாங்க. இது மேசம் எதுவும் எதிர்பார்ப்பும் இல்லை, இனி எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசியினுடைய வாழ்க்கை நிலை இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மேசராசியோடது. மேசத்தை ஒருத்தவங்க தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா மேசத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட தப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இவங்களை பற்றி பேச போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசலாம். எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுனாலேயே இவங்களுக்கு யாருமே முன்னுரிமை கொடுத்ததில்லை. ஒரு சிலர் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஓடி ஓடி எல்லாத்துக்கும் வேலை பார்த்துட்ருக்க, உனக்குன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்படித்தான் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச மேச ராசிக்கு என்னங்க வாழ்க்கை நடக்க போகுது. இன்னையிலிருந்து இத்தனை நாள் வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு. கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு கேட்குற மாதிரி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மேசராசிக்கு அடிச்சுதுங்க ஜாக்பாட்டு. சதுர்கிரக யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை தாங்க நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இந்த 5 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது. இது ரொம்ப ஒரு அரிய நிகழ்வுங்க. மேசராசியில்
இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்த உள்ள தாக்கம் அப்படிங்கிறது, அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மேசராசியினுடைய வீட்டு கதவை தட்டுற மாதிரி தாங்க. குறிப்பாக உங்களுக்கு புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. புதன் பகவான் அங்கே நீச்சமாகிறது அப்படிங்கிறது நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகுதுங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் சுப செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க. அதே மாதிரி நீண்ட கால ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது. குழந்தைகளினுடைய கல்வியில் சிறந்த முன்னேற்றம் இருக்க போகுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்பட போகுது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர் மருத்துவ செலவை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். சரிங்களா? இதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாமே மேசராசிக்கு யோகந்தாங்க. குறிப்பாக நிதி நிலைமை சீராக போகுதுங்க. செலவுக்கு பணம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு உங்கள் தேவைக்கேற்ப பணம் உங்கள் கைக்கு சேரும். உறவுகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செய்முறை, கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன், இப்படி உங்கள் கடமைகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. தேவையில்லாத நண்பர்களினுடைய பழக்க வழக்கத்தை தவிர்த்து ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுள் கண்டிப்பாக உங்களை எல்லா இடத்துலையுமே தூக்கி எடுத்துக்குவாருங்க. மேஷத்திற்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்க போகுது. கூடிய நாட்களில் மேசம் அப்படின்னாவே ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தினமும் குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்குங்க. இப்போ வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள்ங்க. இதுவே ரொம்ப சிறப்பான உண்மையை உங்களுக்கு உடச்சி கொடுத்துருக்கும். இருந்தாலும் இப்போது நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதில் முதல்ல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா போதுங்க, உடனே அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க. நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல்ல அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுங்க. அது ஸ்டார்ட் ஆகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்கள் வேலை எல்லாத்தையுமே லாபமாக மாற்றி கொடுக்குறாரு. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். புதுசாக இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களினுடைய எண்ணங்கள், உங்களினுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுதுங்க. இது வரைக்கும் விலகி போன உறவுக்காரங்க உங்களுக்கு தேடி வருவாங்க. அரசு வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியாமல் இருந்த வேலை எல்லாமே இனி முடிஞ்சு வரும். நினச்ச செயல்கள் எல்லாமே நடக்க போகுது. தடைப்பட்ட வேலைகள்லேருந்து திரும்பவும் உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. குரு பகவானினுடைய சஞ்சாரத்திலும் வருமானம் அதிகமாக கிடைக்கும். உங்களினுடைய செல்வாக்கு, அந்தஸ்து உயரப்போகுது. உடலில் இருந்த உபாதைகள், பாதிப்புகள், சங்கடங்கள் எல்லாமே விலகுது. போட்டியாளர்கள் எல்லாமே தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை ரீதியாகவோ இல்லை அக்கம் பக்கம் எந்த விஷயத்தில் யார் ஒருத்தவங்க உங்களுக்கு போட்டியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே பலம் இழந்து பின்வாங்கி போவாங்க. அடடா இவங்கிட்டையா நம்ம மோதணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும். அதே மாதிரி காவல்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலையில் இருக்க உயர்வு ஏற்படும். ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம்
சந்திராஷ்டமம்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது கண்டிப்பாக. ஆனாலும் நீங்கள் இருக்க வேண்டிய நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது நட்சத்திர அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்க போகுங்க. முன்னேற்றம் ஏற்படும். நேற்றைய கனவு கூட இன்றைய நனவாக இருக்கலாம். முடங்கி கிடந்த தொழிலை தொடங்குவீங்க. உங்களினுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மண்ணை தொட்டாலும் சரிங்க, இந்த நேரத்தில் பொண்ணாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுது. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது. அரசு வழி முயற்சிகள் கொடுக்குதுங்க. அரசியல்வாதி